ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போகக்கூடிய இடம் எப்படின்னா, நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் புதுக்கோட்டை இருக்குது. புதுக்கோட்டைக்கு போகிற முன்னாடியே நார்த்தாமலை அப்படிங்கிற ஒரு சாலையோர கிராமம். அது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த ஒரு நல்ல ஒரு இடம்னே சொல்லலாம். உங்களுக்கு ஆடு, மாடு, கோழி, புறா இனங்கள், இந்த மாதிரி வான்கோழி, இந்த மாதிரி இந்த பெரிய கோழியும், இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய நெருப்பு கோழி, அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான ஒட்டகம், வித்தியாசமான காளை மாடுகள், வித்தியாசமான ஆடுகள், இந்த மாதிரி அட்வென்ச்சர், இந்த மாதிரி பெட்டில் வர நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் சூப்பரான இடம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல போகிறோம்னா, திருச்சி டு நம்ம காரைக்குடியோ சிவகங்கையோ நீங்கள் வரக்கூடிய அந்த இடத்துல நார்த்தாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள இந்த இப்ராஹிம் ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலங்கினங்கள் பண்ணை அமைஞ்சிருக்கு. இதை நீங்கள் 100 ருபீஸ் பெரியவங்களுக்கு, 5 வயசுக்கு மேலே 50 ரூபா, 10 வயசுக்கு மேலே 100 ருபீஸ் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய கோழி இனங்கள் இருக்குது, புறா, மாடு, அது போக சொல்கிறது குஜராத்தில் இருந்து உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி அந்த வட மாநிலங்களில் உள்ளக்கூடிய வித்தியாசமான மாடு, இந்த மாதிரி ரொம்ப ரேரான ஐட்டமாக இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. இது போக லவ் பேர்ட்ஸ் இருக்குது, காக்டெயில்னு சொல்லக்கூடிய அந்த கிளி இனங்களே ஒரு 36 வகையான கிளி இனங்கள் இருக்குது. கோழிலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கோழி சேவலாம் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம். அந்த மாதிரி இடமும் இங்கே அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இடங்களும் அதிகமாக இருக்குது. குழந்தைகளோட போகிறதுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல் வசதியும் இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஸ்விம்மிங் பூலில் நல்லா 100 ருபீஸ் வாங்குறாங்க, அதுக்கு தனி சார்ஜ். நல்ல ஆட்டோ போட்டு நீங்கள் வருது ஒரு நாள் 1 டே ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் இங்கே இருந்துக்கலாம். பட் இது போக உள்ளே 2 காட்டேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அவர் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ப்ரீ புக் பண்ணிட்டு நீங்கள் போய் அங்கே ஸ்டே பண்ணலாம். 1 டேனா ஒரு ஃபேமிலிக்கு ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் அண்ட் சன் 3 பேருக்கு சேர்த்து 3000 ரேஞ்சில் வாங்குறாங்க. இது போக அங்கேயே ரூம் இருக்கிறவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் ஃபெசிலிட்டியும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை சுற்றி பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ. அதனால் அது போக எல்லாருக்கும் மிகவும் ஆசைப்பட்ட இந்த பாம்பு கையில் எடுத்து வச்சு நம்ம செய்யக்கூடிய அந்த மலைப்பாம்பு இனங்களை வச்சு விளையாடக்கூடிய அந்த த்ரில்லிங்கான அந்த ஒரு ஷோவும் இங்கே இப்ராஹிம் ஃபார்ம்ஸில் இருக்குது. உங்களுக்கு பாம்பெல்லாம் கையில் எடுத்து கழுத்தில் போட்டுலாம் விளையாடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுவும் இங்கே வசதி இருக்குது. அதனால் எங்கெங்கேயோ நம்ம போகிறோம். நம்ம ஊருக்கிட்ட இருக்கக்கூடிய திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, இந்த தஞ்சாவூர், இந்த மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு அம்சமான ஒரு விஷயமாகும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் பாருங்கள். மேற்கொண்டு உள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு போக வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. அப்புறம் இங்கே நம்ம 100 ருபீஸ் கொடுத்து 50 ருபீஸ் கொடுத்து தனியாக வந்தோம்னா ஒரு சின்ன கேரேஜுக்குள்ளே இந்த லவ் பேர்ட்ஸ், காக்டெயில், குன்னூர், சன்கண்ணூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கிளிகள்லாம் இங்கே இருக்குது. அவங்க இந்த சூரியகாந்தி விதையை நம்ம கையில் கொடுத்த உடனே அது பூரா நம்ம கையிலே சாப்பிடக்கூடிய இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக கிடைக்கும் நமக்கு. இங்கே நம்ம வீட்டில் வளர்க்குற கிளி கூட நம்ம பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு செய்யாது. ஆனால் அங்கே இருக்க கிளி நம்ம தலை மேலே, கை மேலெலாம் உட்காரும். மிகப்பெரிய ராட்சச கிளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சவர்ண கிளி, அதுகளும் இங்கே நிறையா இருக்குது. அதுகளோட ஃபேஸை பார்க்குறப்ப நம்ம தோள்பட்டையில் அதை உட்கார வைக்கிறப்ப அது காதை கட்டிச்சு கொத்தா தூக்கிட்டு போகணும்னு ஒரு பயத்தோடய வச்சுருந்தோம். அந்த மாதிரி எதுவும் செய்யலை. நல்ல ஒரு அற்புதமான ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கும். காலைல ஒரு 8 மணி 7 மணிக்கு திறந்துடுறாங்க. ஈவினிங் 6 o'clock வரையும் டயருக்கு. நீங்கள் லஞ்சு மட்டும் இங்கே இப்போதைக்கு ஃபெசிலிட்டி இல்லை. அது மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தாலும் சரி, இல்லை பக்கத்துலேயே எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு நீங்கள் போய் சாப்பிட்டு கூட வரலாம். மற்றபடி ஸ்நாக்ஸ் சென்டர், டீ சென்டர்லாம் இங்கே இருக்குது. நல்ல ஒரு பொழுதுபோக்கான அம்சங்க. மாட்டு வண்டியில் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னாலும் போகலாம். குதிரை வண்டி இருக்குது, ஒட்டக வண்டியும் இருக்குது.
இது போக நிறைய இருக்குது. நம்ம தோப்பில் வச்சு நம்ம கிராமத்தில் போய் நம்ம என்னென்ன செய்வோமோ அந்த எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த ஸ்விம்மிங் பூல் நான் சொன்னது இதுதான். ஓகே மக்களே, நம்ம வீடியோவில் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். ஆதரவை தாருங்கள்.